ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரம். இன்றைக்கு போக்தா போக்திரு சம்பந்தத்தையும் சரீர ஆத்ம சம்பந்தத்தையும் பார்க்கலாம். சரீர ஆத்ம பாவம்னா சரீரம் வேறு, ஆத்மா வேறு. சரீரம் ஆத்மாவை தாங்கிறது. இத விசிஷ்டாத்வைதத்துல பிரதான பிரதி தந்திரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த தத்துவம் அத்வைதத்திலையும் துவைதத்திலையும் சொல்லப்படலை. துவைத்தம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு சொல்றது. நாராயணன் உயர்ந்தவன், அவனுக்கு ஒரு படி குறைந்தவள் மகாலட்சுமி. பகவானை அடைவது ஒரு ஜீவனுடைய கடமை அப்படின்னு தான் சொல்றது. ஜீவகணங்கள் எத்தனை, கணக்கில் அடங்காதது, அதை எண்ண முடியாது. இதுக்கு ஸ்ரீமத் முக்கூர் அழகசிங்கர் ஒரு கதை சொல்லுவார். பேரன் பாட்டிக்கிட்ட கதை சொல்லுன்னு நச்சரிச்சுட்டே இருப்பான். நிறைய கதைகளை சொல்லிட்டா பாட்டிக்கு போர் அடிச்சு போச்சு. அடுத்த நாள் கதைக்கு ஒரு யுக்தியை கையாண்டா. மூட்டை மூட்டையா நெல் குவிச்சு வச்சிருக்கா. ஒரு குருவி பறந்து வந்தது, ஒரு நெல்லை எடுத்துட்டு போச்சு. இன்னொரு குருவி வந்தது, இன்னொரு நெல்லை எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தா பாட்டி. எத்தனை குருவி வரும், எத்தனை நெல்லை எடுத்துட்டு போகும், போதும் பாட்டி கதை அப்படின்னு எழுந்து போயிடுத்து அந்த குழந்தை. அப்பாடா, பேரன் என்ன விட்டானே அப்படின்னு பாட்டிக்கு சந்தோஷம். யார் கணக்கு சொல்ல முடியும்? இதே மாதிரிதான் ஜீவகணங்கள் எவ்வளவுன்னு கணக்கு சொல்ல முடியுமா? அசங்கேயம் அப்படின்னு எண்ணிக்கையில அடங்காதது. ஒருத்தருடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப மோட்சத்திலும் தாரதமியம் உண்டு. சிலருக்கு சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம்னு பலன் கிடைக்கும்னு சொல்றது. ஆனந்தத்திலும் தாரதமியம் உண்டுன்னு துவைத மதம் இதெல்லாம் சொல்றது. சாலோக்கிய சாமீபியம்னா என்ன? ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா ரங்கநாதரை சேவிக்க முடியாம திருச்சி கரூர்னு போயிட்டே இருக்கார். ராத்திரி வந்து ஸ்ரீரங்கத்துல படுத்துப்பார். ஒரு நாள் கூட ரங்கனை சேவிக்க அவருக்கு பாக்கியம் கிடைக்கல. ஆனாலும் பகவான் இருக்கிற இடமான பூலோக வைகுண்டத்துலதான் இவர் இருக்கார். அப்படிங்கிறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சாலோக்கியம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் கோவிலுக்குள்ளேயே இருக்கார், ஆனாலும் பகவானை சேவிக்க முடியல. மடப்பள்ளிக்கு போறது, சாமான்களை எடுத்துட்டு வர்றது, தேங்காயை கொண்டு போய் வைக்கிறதுன்னு பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கார். செத்த நாழி கூட பகவானை சேவிக்க வராதையும் முடியல. இவருக்கும் பலன் உண்டு. அத சாமீபியம் அப்படின்னு சொல்லுவா. வேற ஒருத்தர் பகவானை தொட்டு தொட்டு கைங்கரியம் பண்றார், ஆனாலும் பகவானை பார்க்காமையே காரியம் பண்ணிட்டு இருக்கார். திருமுக மண்டலம், இது திருவடி அப்படின்னு தீபம் காண்பிப்பார். உடனே தீர்த்தம் வாங்கிக்கோங்கோ அப்படின்னு கூப்பிடுவார். சொல்றத மனசுல வாங்கிட்டு சொல்றாரானா அப்படியும் சொல்லலை. சொல்லணுங்கிற கடமையை செய்யறார். பகவானை அவர் அனுபவிக்கல. அவர் கண்கள்லேருந்து தாரதாரியா கண்ணீர் விட்டுண்டு பகவானை அனுபவிச்சுட்டு இருந்தா மற்ற காரியங்களை யார் பார்ப்பா? தேங்காயை வச்சுண்டு அர்ச்சனைக்கு நிற்கிறவா என்ன செய்வா? நின்றுட்டே இருப்பா. சுமித்திரை லக்ஷ்மணன் இடத்துல இதைத்தான் சொல்றா. ராமனை ஏற இறங்க பார்க்காத, அப்படி பார்த்துட்டு இருந்தா யார் கைங்கரியம் பண்றது அப்படின்னு சொல்றா சுமித்திரை. இந்த காரியங்களை பண்ணிட்டு இருந்ததுனால பகவானை அனுபவிக்க முடியல. பகவான் அழக சேவிச்சுட்டு இருந்தா காரியங்கள்ல கைங்கரியம் பண்றதுல மனசே போகாது. இதுக்கும் பலன் உண்டு. அதுக்கு சாரூபியம் அப்படின்னு சொல்லுவா. பகவான் கிட்ட நெருங்கி நின்றுண்டு ஒருத்தர் அவனை அனுபவிச்சுண்டு கண்ணீர் விட்டுண்டு அவனை அனுபவிக்கிறார். அவருக்கு என்ன பலன் அப்படின்னா சாயுஜ்யம். இப்படி ஆனந்தத்துல தாரதமியம் உண்டு அப்படின்னு சொல்றது துவைத்த மதம். ஆனா விசிஷ்டாத்வைதத்துல முக்தி திசையிலையும் சரி, ஆனந்தத்தை அனுபவிக்கிற போதும் சரி, நித்திய சூரிகளுக்கு கிடைக்கிற அதே அனுபவம் தான் முக்தாத்மாக்களுக்கும், அதே ஆனந்தம்தான் முக்தாத்மாக்களுக்கும் உண்டு. அவளுக்கு கிடைக்கிற அதே சர்க்கரை பொங்கல் அளவுதான்
முக்தாத்மாக்களுக்கும் அப்படின்னு சொல்றது. இன்னும் கொஞ்சம் வேடிக்கையா சிலர் சொல்லுவார், ராமானுஜருக்கும் தேசிகருக்கும் உன்னுடைய ஆச்சாரியனுக்கும் கிடைக்கிற ஒரு கைப்பிடி சர்க்கரை பொங்கல் தான் முக்தாத்மாவான உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். துவைத்தியோ அத்வைத்தியோ விசிஷ்டாத்வைத்தியோ எந்த பிரிவாய் இருந்தாலும் பரமாத்மா ஒருவனே. அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் சத்தியம், அவன் சரீரி. சரீரினா சரீரத்தை உடையவன்னு அர்த்தம். அவனுக்கு எல்லா ஜீவாத்மாக்களும் சரீரம், எல்லா ஆத்மாக்களையும் அவன் தாங்குறான். இத சரீர ஆத்ம பாவம் அப்படின்னு சொல்லுவா. எல்லா ஜீவாத்மாக்களையும் கொண்ட பகவான் தான் சரீரி. இந்த உறவைத்தான் ஆண்டாள் சரீர ஆத்மபாவம் அப்படின்னு சொல்றார். அடுத்ததா போக்தா போக்திருபாவம். போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்ச மத்வா அப்படிங்கிறது உபனிஷத். ஒருத்தருக்கு மாம்பழ தோட்டம் இருக்கு, மாம்பழம் பழுத்து தொங்கிறது. தோட்டத்தோட உரிமையாளருக்கு மாம்பழம் போக்கியம், அந்த மாம்பழத்தை சாப்பிட்றவளுக்கு அது போக்தா. அப்படி உலகத்தில் இருக்கிற வஸ்துகள் எல்லாம் போக்கியம், அதை உடையவனான பகவான் போக்தா. சமஸ்த போக்கிய பொருளும் பகவானுக்கே சொந்தம். யாக்ஞவல்கிய மகரிஷி ஆசிரமத்தில் வேதாந்த காலக்ஷேபம் நடந்துருக்கு. முற்றும் துறந்த சன்னியாசிகள்லாம் உட்காந்து கேட்டுன்னு இருக்கா. ஜனக மகாராஜாவும் உட்காண்டிருக்கார், அவரும் கேட்டுருக்கார். அந்த சமயம் ஒரு சேவகன் ஓடி வந்து மிதிலா நகரம் பத்தி எரியறது அப்படின்னான். சன்னியாசிகள் எல்லாரும் கமண்டலம் காஷாயம் எல்லாம் எரிஞ்சு போயிடுமேன்னு அவைகளை எடுக்கிறதுக்காக ஓடினான். ஆனா மகா ஞானியான ஜனகர் எழுந்தே போகல. நீ ஏன் எழுந்து போகல அப்படின்னு கேட்டார் ரிஷி. பத்தி எரியிற மிதிலா நகரத்துல என்னோடதுன்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னார் ஜனக மகாராஜா. நம்ம வரப்போது ஏதாவது கொண்டு வந்தோமா, போற போது ஏதாவது எடுத்துட்டு போக போறோமா? இவைகள் கர்மாதீனமா ஏற்பட்டது, இவற்றை சாஸ்வதம்னு நினைக்கலாமா? சித்திரக்கூடத்துல பரதனுக்கு பரமாத்மா 18 ஸ்லோகங்கள் சொன்னார். அதுக்கு ராமகீதை அப்படின்னு பேர். அதுல ஒரு ஸ்லோகம், யதா காஷ்டம் ச சமேயாதான் மகார்ணவே சமேத்யது வியபே யாதாம் காலமாசாத்திய கஞ்சன ஏவம் பாரியாஸ்ச புத்ராஸ்ச ஞாதயஸ்ச வசூனிச்ச சமேத்ய வியவதாவந்தி த்ருவோ ஹேஷ்யாம் வினாபவ. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய சமுத்திரத்துல அலை அடிச்சுட்டு இருக்கு. ஒரு பக்கத்திலேருந்து ஒரு மரக்கட்டை மிதந்து வருது, மற்றொரு பக்கத்திலேருந்து இன்னொரு மரக்கட்டை மிதந்து வருது. பெரிய அலையினால அந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்றது. சமுத்திரத்துல அவைகள் ஒன்னோட ஒன்று இடிச்சுட்டு பல நாட்கள் ஆடிண்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு பெரிய அலை வந்தது, ரெண்டு கட்டைகளையும் ஒவ்வொரு பக்கமா தள்ளிப்படுது. ரெண்டும் எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. அது மாதிரிதான் சம்சாரம்ங்கிற சமுத்திரத்துல புண்ணியம் பாபம்ங்கிற கர்ம வினைகள் அலையா அடிக்கிறது. ஒரு மரக்கட்டை தான் புருஷன், மற்றொரு மரக்கட்டை தான் ஸ்திரீ. இந்த ரெண்டும் ஒரு வீட்டில் கணவன் மனைவியா சேர்த்து வைக்கப்பட்டு சம்சார ஜலத்துல தத்தளிக்கிறது. மிருத்யுங்கிற பெரிய அலை வந்து அவளை பிரிச்சுடுறது. அதுக்கப்புறம் யாருக்கு யார் மனைவி யார் கணவன், இந்த உறவெல்லாம் அறுபட்டு போயிடுறது. நம்மோட கர்ம வினைய அனுபவிக்க தேக சம்பந்தத்தோட உலகத்துல கொஞ்ச நாள் நம்ம வாழணும். இவைகள் அறுபடக்கூடியவை. இதுல போகியதா புத்தி, சாஸ்வதமான புத்தி வைக்கலாமா? இவை எல்லாத்துக்கும் உரியவன் அந்த பரமாத்மா. நாமும் நம்மளுடைய உடமையும் நம்மளோடது இல்லை, இவைகள் பகவானோடது. அவனே போக்தா. வஸ்துகளான நாம் எல்லோரும் போக்கியம், அவனுக்காக அவனால் உண்டாக்கப்பட்டது. நியமிப்பவனும் அவனே. நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாயின்னு சொல்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். நமக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து நிலை பெறச் செய்கின்றான் அவன்.
ஜன்மஸ்தேமே பிரளய ரச்சனா ஜங்கமாஜங்கமானாம் அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிற இந்த மூன்றையும் நடத்துபவன் யார்னா அந்த சர்வேஸ்வரன். சமஸ்த லோகங்களையும் படைச்சு காக்கும் தொழிலை உடையவன் அவன். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு தான் சொல்றார் கம்பரும். இதெல்லாம் பரமாத்மாவோட விளையாட்டு அப்படின்னு சொல்றார் அவர். அவன் நிர்வாகம் பண்றான்ங்கிற அறிவு நமக்கு ஏற்பட்டா நம்மோடதுங்கிற அஜ்ஞானம் நீங்கிடும். பரமாத்மாவே போக்தா, நாம் அவனுக்கு போகப் பொருள், அத்தனையும் அவனுக்கு போகாயதனம். இதுவரை 9 உறவுகளை பார்த்தோம். இந்த உறவுகள் திருமந்திரத்திலையும் இருக்கு. ஆச்சாரியனோடும் பிரிக்க முடியாத உறவு உண்டுங்கிறத அடுத்த வாரம் நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.